வாசிங்க. சங்கீதம் 25வது அதிகாரம் அதோடைய 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 25வது அதிகாரம் அதோடைய 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய வழியை அறிய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இன்டர்செக்ட் பண்ணுகிற வேற வழி நம்முடைய பாதைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வருதுன்னு சொன்னால் ஆண்டவர் வார்த்தை தந்ததுக்கு அப்புறமும் அதிகமான வழி தோன்றப்படுகிறது என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் காத்து பொறுமையாய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்காவிட்டால் நாம தேவன் காமிக்கிற வழி அறிய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உலகத்தில் வாழ்கிறதுனால நம்முடைய பாதைகளில் சந்தேகம் வரும், கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் பதில் தர முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் தான் பதிலை தர வேண்டும் என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பாதையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தரிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா,